வணக்கம் தோழர்களே. ருசா செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் உச்சநீதிமன்றத்திடம் ஒரு விளக்கத்தை தருமாறு கோரிக்கை மனு ஒன்றை அனுப்பியிருக்கின்றார். அதாவது, அரசமைப்பு சட்டத்தின் 143வது பிரிவின்படி உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே வழங்கப்பட்ட 142 பிரிவின் கீழ் உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுநர்களுடைய அதிகாரம், குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் எவ்வளவு காலத்திற்குள் ஒரு மாநிலம் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சட்ட வரைவை அனுப்பி வைக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு கால வரையறை நிர்ணயித்து தீர்ப்பளித்ததல்லவா ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி. அதற்கு உரிய விளக்கத்தை, அரசமைப்பு ரீதியான விளக்கத்தை தருமாறு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உச்சநீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இங்கே நாம் அரசமைப்பை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அரசமைப்பு பிரிவு 142 படி ஒரு சட்ட ரீதியான கடமை என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பான ஒரு சந்தேகமோ அல்லது சர்ச்சையோ எழும் பொழுது அதை விசாரிக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் ஒரு வழிகாட்டி தீர்ப்பாகவும் சட்டமாகவும் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் அஸ் அ டிக்ரி என்று சொல்லியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களை நீண்ட நாள் கிடப்பில் வைத்திருந்ததையும், சில மசோதாக்களை அவர் ஒப்புதல் தராமல் அதை நேராக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்ததையும் எதிர்த்து தமிழக அரசு தொடுத்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பர்டிவாலாவும் மற்றொரு நீதிபதி அவர்கள் கொண்ட அந்த மகாதேவன் அவர்களுடைய அந்த அமர்வு என்ன சொன்னது என்றால், இப்படி ஒரு மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்பிய ஒரு சட்ட வரைவை, மசோதாவை கால வரையறையின்றி அப்படியே கிடப்பில் வைத்திருக்கக்கூடிய உரிமை ஆளுநருக்கும் கிடையாது, குடியரசுத் தலைவருக்கும் கிடையாது. அரசமைப்பு சட்டப்பிரிவு 200 படி ஒரு சட்டத்தின் மீது தனக்கு ஒப்புதல் வழங்க விருப்பமில்லை என்றால் அது சட்டத்தை உடனடியாக ஆளுநர் மாநில அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்ட சட்ட மசோதாவை மீண்டும் நிறைவேற்றி அம்மாநிலம் ஆளுநருக்கு அனுப்பினால் அவர்கள் ஒப்புதல் தந்தாக வேண்டும். இது ஒன்று. இரண்டாவதாக, அப்படி திருப்பி அனுப்பாமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதாக இருந்தால் அதை ஒரு மாதத்திற்குள் செய்ய வேண்டும். அந்த மசோதா அனுப்பப்பட்ட ஒரு மாதத்திற்குள் செய்ய வேண்டும். அதன் மீது 3 மாதத்திற்குள் குடியரசுத் தலைவர் அலுவலகம் முடிவெடுத்து மாநில அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அந்த தீர்ப்பை அளித்தது. அது அரசமைப்பு சட்டப்பிரிவு 201 படி குடியரசுத் தலைவரும் ஒரு கால வரையறைக்குள் செயல்பட வேண்டும். அதாவது இந்திய ஒன்றிய அரசு எதை பரிந்துரை செய்கிறதோ அதைத்தான் குடியரசுத் தலைவர் செய்ய போகிறார். எனவே இந்திய ஒன்றிய அமைச்சரவைக்குத்தான் அந்த கால வரையறை என்பது பொருந்தும். உண்மையே பார்த்தான் நடைமுறையின்படி அப்படித்தான் வருகிறது. இதைத்தான் இன்றைக்கு கேள்விக்கு உட்படுத்தி விளக்கம் தருமாறு அரசமைப்பு சட்டப்பிரிவு 143 கீழ் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உச்சநீதிமன்றத்திற்கு மனுவாக அனுப்பியிருக்கின்றார். அதில் அவர் கேட்பது, அதாவது, வாட் ஆர் த கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ஷன்ஸ் பிஃபோர் த கவர்னர் when a bill is presented to him under article 200 for assent. என்ன நடைமுறையை அவர் கடைபிடிக்க வேண்டும்? அரசமைப்பு, அதாவது ஆளுநர் என்ன விதமான நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும்? 14 விதமான விளக்கங்களை கேட்டிருக்கார் அவர். அப்படின்னு கேட்டபோது இதைத்தானே உச்சநீதிமன்றம் அதில் 415 பக்கங்கள் கொண்ட விரிவான தீர்ப்பில் சொல்லியிருக்கிறது. 200 படி ஒரு ஆளுநர் சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்ட அந்த மசோதாவை பரிசீலித்து ஒப்புதல் வழங்க வேண்டும். மாறுபட்ட கருத்தாக இருந்ததுனால் உடனடியாக திருப்பி அனுப்ப வேண்டும். என்ன காரணத்திற்காக என்று சொல்லி திருப்பி அனுப்ப வேண்டும். அதே அதனை மீண்டும் நிறைவேற்றினால், அந்த மாநிலம் நிறைவேற்றி அனுப்பினால் அப்பொழுது அவருக்கு வேறு வழி இல்லை, ஒப்புதல் தர வேண்டும். இதுதான் ஏற்கனவே அரசமைப்பு ரீதியான விடயம். இது பல தீர்ப்புகளில் சொல்லியிருக்கிறது. அதைத்தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஆனால் அதன் மீது மறுபடியும் அதே கேள்வியை எழுப்பியிருக்கிறார் திரௌபதி முர்மு. இஸ் த கவர்னர் பவுண்ட் பை த எய்ட் அண்ட் அட்வைஸ் டெண்டர்டு பை த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சரவை
அளிக்கக்கூடிய அந்த பரிந்துரையை கட்டாயம் ஆளுநர் ஏற்றுத்தான் செயல்பட வேண்டுமா? இதைத்தான் உச்சநீதிமன்ற ஜனநாயகம் என்று சொல்றது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அதன் ஒரு அங்கம்தான் ஆளுநர், அவர் தனித்து செயல்பட முடியாது என்று சொன்னது. ஆனால் விளக்கம் கேட்டிருக்கிறார். மூன்றாவதாக, இஸ் த எக்ஸைஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷன் பை த கவர்னர் அண்டர் ஆர்டிகல் இஸ் ஜஸ்டிசியபிள். ஆளுநர் அரசமைப்பு சட்ட பிரிவு 200 படி அவர் தன்னிச்சையாக செயல்படுவதற்கான உரிமை இருக்கிறதா இல்லைன்றது தான் அது சொல்லியிருக்கு ஏற்கனவே. நான்காவதாக, இஸ் ஆர்டிகல் 361 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இம்யூனிட்டி கிவன் டு பிரசிடென்ட் அண்ட் கவர்னர்ஸ் ஃப்ரம் லீகல் ஆக்ஷன் வைல் இன் ஆஃபீஸ். அதாவது பதவியில் இருக்கும்போது அவர்கள் மீதான எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் தொடர முடியாது என்கின்ற அரசமைப்பு பிரிவு 361 சுட்டிக்காட்டி an absolute bar to judicial review in relation to the actions of governor at the article. இப்படி கவர்னரை சட்டப்படி ஒரு விசாரணைக்கு அழைக்க முடியாது, கவர்னரையோ இல்லை குடியரசுத் தலைவரையோ அழைக்க முடியாது என்கின்ற அந்த ஒரு அரசமைப்பில் இருக்கக்கூடிய அந்த தனித்த உரிமை 200க்கு பொருந்தாதா? 200ல் அவர் எடுக்கக்கூடிய முடிவுக்கு பொருந்தாதா? அவர்கள் இதில் இங்கே கவனிக்கணும். இதில் ஆளுநரை ஒன்று அவங்க கூப்பிடல, ஆனால் ஆளுநருடைய நடவடிக்கையை தான் பரிசீலித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அடுத்தபடியாக, ஐந்தாவதாக, in the absence of any constitutionally prescribed time limit or manner of exercise of powers by the governor, can time limit be imposed and a manner of exercise of powers be prescribed through judicial orders. அதாவது அரசமைப்பு சட்டத்தில் இல்லாத நிலையில் உச்சநீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு கால வரையறையை நிர்ணயித்து அதை கடைபிடிக்குமாறு சொல்ல முடியுமா என்று. அதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க, அரசமைப்பில் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு அதிகாரமும் அது பயன்படுத்துவதற்காகத்தான், செயல்படுத்துவதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய அதை எந்த ஒரு நடவடிக்கையையும் நிறுத்தி வைப்பதற்கான அதிகாரம் இல்லை. அவர்கள் நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். தே மஸ்ட் ஆக்ட் அப்பான் இட் என்பதுதான் சொல்லி இருக்கின்றது. இன் எக்ஸைஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷன் பை த பிரசிடென்ட் அண்ட் ஆர்டிகல் 201 டீலிங் வித் பில்ஸ் ரிசர்வ்டு பை எ கவர்னர் ஃபார் கன்சிடரேஷன் பை த பிரசிடென்ட் ஜஸ்டிசியபிள். ஆளுநருக்கு 200 அரசமைப்பு சட்டப்பிரிவு 200 கொடுத்ததை போல குடியரசுத் தலைவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரம் 201 பிரிவு 201 கீழ் கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரம் நீதியானது தானா, ஜஸ்டிசியபிள் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். Can judicial orders impose timelines and manner of exercise of powers by the president and article 201? இந்த இடத்தில் 201 படி இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று நீதித்துறை குடியரசுத் தலைவருக்கு சொல்ல முடியுமா? நிச்சயம் சொல்லித்தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் அரசமைப்பு செயல்படாத ஒரு அரசமைப்பாக ஆகிவிடும். Is the president required to take advice from the Supreme Court when a bill is reserved by a governor for the president assent? குடியரசுத் தலைவர் இப்படி ஒரு ஆளுநர் அனுப்பியிருக்கக்கூடிய ஒரு சட்ட மசோதாவை குறித்து உச்சநீதிமன்றத்துடைய ஆலோசனை பெற்றுதான் செயல்பட வேண்டுமா என்றால் அப்படி அல்ல. இவர் கேட்டிருக்கிறார் செயல்பட வேண்டுமா என்று, அப்படி அல்ல. ஆனால் ஒரு குடியரசுத் தலைவர் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு கால வரையறைக்குள் முடிவை சொல்ல வேண்டும் என்பதுதான். Are decisions of the governor and the president and article 200 and 201 respectively justiciable at a stage prior to even a bill in question becoming a law? It is permissible for the court to undertake judicial adjudication over the content of bill in any manner before it becomes law. நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்ட மசோதா சட்டமாவதற்கு முன்னால் அது தொடர்பாக ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னால் அதன் மீது ஒரு நடவடிக்கை எடுத்து சட்டமாக்கக்கூடிய அதிகாரம் ஜுடிஷியரிக்கு இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார். அப்படி சொல்லவில்லை உச்சநீதிமன்றம். உங்களுக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்தின்படி நீங்கள் செயல்பட்டீர்களா இல்லையா? செயல்படவில்லை. என்ன சொன்னார் ஆளுநர்? நான் ஒன்று கிடப்பில் இருக்குன்னு சொன்னாலே தட் பில் இஸ் ஆஸ் குட் அஸ் டெட் என்று சொன்னாரா இல்லையா? நான் ஒன்றத்தை பரிசீலனை வழங்காமல் அதை கிடப்பில் போட்டேன் அப்படின்னம்னாலே அது செத்து போச்சுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொன்னார். அது சரியா? அதே மாதிரி ஒரு குடியரசுத் தலைவர் சொல்லுகின்றார்,
இது எங்ககிட்ட பெண்டிங்கில் இருக்குன்னாலே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், அந்த பில் அவ்வளோதான், ஒப்புதல் கிடையாது, அப்படிதான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்களே. இந்த இடத்தில் தான் உச்சநீதிமன்றம் தலையிட்டு சொன்னது, அப்படியெல்லாம் சொல்வதற்கான அதிகாரம் உங்களுக்கு வழங்கப்படவில்லை. யூ மஸ்ட் ஆக்ட் அப்பான் இட் வித்தின் ஏ கிவன் டைம். அதைத்தான் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வலியுறுத்தி இருக்கிறது. அடுத்தபடியாக, கேன் த கான்ஸ்டிடியூஷன் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் கவர்னர் பி சப்ஸ்டிடியூட்டட் பை ஜுடிஷியல் எக்ஸைசிங், அதாவது ஆர்டிகல் 142 குறிப்பிட்றாங்க. அரசமைப்பு ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் கொடுத்த அதிகாரத்தை சப்ஸ்டிடியூட் பண்ணி அதற்கு மாற்றாக அரசமைப்பு சட்டப்பிரிவு 142 கீழ் உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பிக்க முடியுமா? வேறு வழி இல்லை, அப்படித்தான் செய்தாக வேண்டியது இருக்கிறது. இல்லை என்றால் ஒரு மாநில அரசு இயங்காது. அதற்கு இருக்கக்கூடிய அந்த சட்டம் இயற்றக்கூடிய அந்த அதிகாரம் முடக்கப்படுகிறது. அதை நீதிமன்றம் பார்த்து கொண்டு இருக்காது. இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக, இஸ் எ லா மேடு பை த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் எ லா என்ஃபோர்ஸ் வித்தவுட் அசன்ட் ஆஃப் த கவர்னர். ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாமலேயே ஒரு மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை நிறைவேற்றிய ஒரு மசோதா சட்டமாக முடியுமா? அப்படி ஆகும் என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய ஆளுநர் அதை கிடப்பில் போட்டுவிட்ட நிலையில், அதற்காக அவர்கள் போராடி பார்த்துவிட்ட நிலையில், சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றத்தை அணுகும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்குகிறதே தவிர அது உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. It is not mandatory for a Supreme Court bench to examine if a case involved a substantial question of law regarding interpretation of the Constitution and refer the case to a bench of a minimum 5 judges. இப்படிப்பட்ட நிலையில் குடியரசுத் தலைவர் ஆளுநர் சம்பந்தப்பட்ட அதிகாரங்கள் தொடர்பாக வரக்கூடிய வழக்குகள் விசாரிக்க அரசமைப்பு சட்டப்பிரிவு 143 துணைப்பிரிவு 3 கீழ் 5 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வை அமைத்து விசாரிக்க வேண்டியது கடமையா இல்லையா என்று அவர் கேட்டிருக்கிறார். அப்படிதான் செய்யணுன்றது இல்லை. 2 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வும் அது அரசமைப்பின்படி அளிக்கப்பட்ட அதிகாரத்தின்படி தான் செயல்பட்டு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ஏப்ரல் 8 தீர்ப்பு. இஸ் ஆர்டிகல் 142 லிமிட்டட் டு மேட்டர்ஸ் ஆஃப் ப்ரொசீஜரல் லா ஆர் thus it extended to issuing direction contrary to or inconsistent with existing substantive or procedural provisions of the Constitution. இது ஏற்கனவே சட்ட ரீதியான ஒரு அதிகாரமா? ஆர்டிகல் 142 உச்சநீதிமன்றத்திற்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் எப்படிப்பட்டது? அது ஒரு சட்டத்தினுடைய நடைமுறை ரீதியானதா, அல்லது இது அதற்கு மாறாக குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் ஒரு கட்டளை இடக்கூடிய அளவிற்கு அதிகாரம் கொண்டதா என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இது எப்படின்னா, ஜுடிஷியருக்கும் குடியரசுத் தலைவருடைய அந்த அதிகாரத்திற்கும் நேருக்கு நேராக வைத்து பேசக்கூடியதாகும். அப்படி சொல்ல உச்சநீதிமன்றத்தினுடைய மொத்த இன்டர்பிரிட்டேஷனும் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆகியோரின் நடவடிக்கை அரசமைப்பு ரீதியாக ஏற்கத்தக்கது அல்ல என்கின்ற அடிப்படையில் தான் அவர்கள் சொன்னார்கள். இப்போ ஒன்று எடுத்துக்குவோம். இது ஏற்கனவே உச்சநீதிமன்ற பல தீர்ப்புகளில் வழங்கியிருக்குது. ஒரு தூக்கு தண்டனை கைதி அவர் ஒரு கருணை மனு அனுப்புகிறாரு பிரசிடெண்ட்டுக்கு, குடியரசுத் தலைவருக்கு. அதன் மீது அவங்க நடவடிக்கையே எடுக்காத அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி பல வழக்கில் நடந்த போது விஷ ஊசி கொலை வழக்கு என்கின்ற ஒரு வழக்கு தமிழ்நாட்டில் வந்துச்சு. அந்த விஷ ஊசி போட்டு கொலை செய்தவர்களுக்கெல்லாம் மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தது. அவருடைய கருணை மனு ஆட்டோமேட்டிக்காக அது அனுப்பப்படும் குடியரசுத் தலைவருக்கு. 8 ஆண்டு காலத்திற்கு மேலாக அதை பற்றி ஒரு முடிவு எடுக்கவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் வழக்கு தொடர்ந்தார்கள். இது எங்களுடைய அரசியல் ரீதியான வாழ்வுரிமையை பாதிக்கிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது என்றால், இந்த கருணை மனுவின் மீது உடனடியாக ஆளுநர் குடியரசுத் தலைவர் நடவடிக்கை எடுத்திருக்க வேணும். அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அவருடைய வாழ்வுரிமை, ரைட் டு லைஃப், பாதிக்கப்படுகிறது. எனவே இந்த தாமதத்தை வைத்து அதை நாங்கள் நிராகரித்து விட்டு அவர்களுடைய கருணை மனுவின் மீது
அவருடைய தண்டனை மரண தண்டனை என்கின்ற அதை ஆயுள் தண்டனையாக குறைக்கின்றோம் என்று சொன்னார்கள். அப்போது ஒரு டைம் லைனை தான் ஃபிக்ஸ் பண்ணிச்சு. இதே மாதிரி ராஜீவ்காந்தி கொலையாளிகள் தொடர்பாக பேரறிவாளன் தொடர்ந்த வழக்குலேயும் இது வந்துச்சு. ஒரு கால வரையறைக்கு உட்பட்டு தானே செயல்படணும். நாங்கள் பாட்டுக்கு அதை போட்டு வச்சுக்கிட்டு அது மேலே உட்காந்துட்டு இருப்போம், இல்லை தலைகாணி மாதிரி வச்சுட்டு தூங்குவோம் அப்படின்னோம்னா அதுக்கு பேர் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டான்னு, அது உரிமையானது, அதிகாரமாக அது இல்லையே. அப்போ இதெல்லாம் உணர்ந்த நிலையிலேயே ஒன்றிய அரசு குடியரசுத் தலைவர் கேட்பதாக இருக்கிறது, ஒன்றிய அரசு கேட்டிருக்கிறது. Is there a bar on the Supreme Court from deciding between center and the states other than by way of filing an original suit under Article 131? அதான் இது இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் தொடர்பாக எதுவாக இருந்தாலும் சரி, அது தொடர்பாக எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்திற்கு உரிய சிறப்பு அதிகாரம்தான் ஆர்டிகல் 142. நீங்கள் செயல்படாத போது அந்த அதிகாரத்தை எவ்வாறு செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதை உச்சநீதிமன்றம் அறிவுறுத்துகிறது. இவ்வளவுதான். எனவே இப்பொழுது அந்த ஏப்ரல் 8 ஜட்ஜ்மெண்ட்டு ஏன் இந்த அளவுக்கு இந்திய ஒன்றிய அரசு குழம்பி போய் கிடக்குது அப்படின்னோம்னா, இதற்கு மேலே குடியரசுத் தலைவர் ஆளுநரை வச்சுக்கிட்டு ஒரு மாநில அரசை முடக்க முடியாது. குறிப்பாக எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுடைய அரசுகளை முடக்க முடியாது. எனவே இப்படியெல்லாம் இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, அதுக்கு யார் இடம் கொடுத்தது, இதுக்கு யார் இடம் கொடுத்தது, இதுக்கு எங்கேருந்து வருது அதிகாரம், அதுக்கு எங்கேருந்து வருது அதிகாரம்னு அடுக்குறாங்க அப்படியே 14 இதை. இது அவருடைய அதிகார பசியையும் ஆதிக்க மனப்பான்மையும் தான் காட்டுதே தவிர அரசமைப்புக்கு பதிக்கணும், உச்சநீதிமன்றத்தை பதிக்கணும் என்கின்ற அந்த எண்ண ஓட்டத்தை காட்டவில்லை. இதை உச்சநீதிமன்றம் இன்னும் சில நாட்களில் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய BR கவாய் தலைமை நீதிபதி அவருடைய தலைமையிலான அமர்வு இது தொடர்பான ஒரு விரிவான விளக்கத்தை கொடுக்கும். அதுவும் இந்த நாட்டினுடைய அரசமைப்பு ரீதியான நடைமுறைக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.